Hello friends, welcome to Kovai recipes. Today's recipe குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம காய் எதுவும் இல்லாம வெங்காயம் தக்காளி வச்சு பரோட்டா, இட்லி, தோசை, பிரியாணி, புலாவுக்குலாம் பர்ஃபெக்ட் காம்பினேஷனான பிளெயின் சால்னா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். கடாய் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இதுக்கு நல்லா இருக்கும். வாசனைக்காக ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3-4 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. இது லைட்டா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நல்லா மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் லைட்டா வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், காரம் கம்மியா வேணா கம்மி பண்ணிக்கிங்க, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிங்க. அப்போதான் நமக்கு ஹோட்டல் டேஸ்ட்ல சால்னா கிடைக்கும். மசாலா கருகாம இருக்க கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு இதுல நல்லா மெல்லிசா நறுக்குன்னு 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினாவை கடைசியா ஆட் பண்றதை விட இந்த மாதிரி இடையிலே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டீங்கன்னா சால்னா நல்லா டேஸ்டாகவும் வாசமாகவும் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கிடையில நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சர் ஜார்ல 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 8-10 போல முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்ச கசகசாவை ஆட் பண்ணிக்கிங்க. கசகசாவை டைரக்டா ஆட் பண்ணீங்கன்னா சரியா அரைபடாது, அதனாலதான் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மை போல அரைச்சி எடுத்துக்குங்க. உங்களுக்கு கசகசா கிடைக்கலன்னா பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்குங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நாம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜார்ல லைட்டா தண்ணி ஊத்தி கழுவி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்னா எந்த கன்சிஸ்டன்சில வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம அரைச்ச மசாலால உள்ள பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் மற்ற ஸ்பைசஸ்லாம் சேர்ந்து சால்னாவுக்கு ஒரு நல்ல டேஸ்டும் மனமும் கொடுக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இடையில கிளறி விட்டுருங்க. ஏன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கிறதுனால பொங்கி வந்துடும். இப்ப 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஆட் பண்ண எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல வாசமாவும் இருக்கு. இதை வெஜ் சால்னான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நான்வெஜ் சால்னாவுக்கு ஈக்குவலா வாசமா இருக்கு. அவ்வளவுதாங்க, நம்ம ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க உணவோடு சேர்த்து அன்பையும் பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.